தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று. 1882 ஜூலை 1ஆம் தேதி பீகார் மாநிலம் பாட்னா அருகே உள்ள பாங்கிப்போர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் பிதான் சந்திர ராய். டாக்டர் PC ராய் மருத்துவ பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். காந்தியுடன் இணைந்து நாட்டு விடுதலைக்காகவும் போராடியவர். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார். அத்துடன் மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்து மக்கள் சேவை ஆற்றினார். முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட ஏழைகளுக்கு தினமும் இலவச மருத்துவம் செய்தவர். தன் வீட்டையே ஏழைகளுக்கான மருத்துவமனை கட்ட கொடுத்தவர் டாக்டர் PC ராய். இவர் தான் பிறந்த தேதியான ஜூலை 1ஆம் தேதியே மரணத்தை தழுவினார். அதாவது 1962. அந்நாளின் மருத்துவ அர்ப்பணிப்பை கொண்டாடும் வகையில் வருடந்தோறும் ஜூலை முதல் நாள் தேசிய மருத்துவ தினமாக 1991 முதல் கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்களுக்கு பரந்த அன்பும் சேவை மனப்பான்மையும் மிகவும் அவசியம். உயிர் வதையில் துடித்து கொண்டிருக்கும் ஒரு உயிரை காணும் போதெல்லாம் மருத்துவரின் மனதில் அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றி விடுவோம் என்ற நம்பிக்கை உடைந்து கொண்டே இருக்கும். கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்தாலும் மருத்துவர்களின் சேவையை வேறு எதனோடும் அளவிட முடியாது. இந்த உலகில் தெய்வம் இல்லை என்று வாதிடுபவர்கள் கூட மருத்துவரின் அளப்பரிய சேவையை கண்டு அவர் வடிவில் தெய்வத்தை கண்டதாக கூறுவது உண்டு. தெய்வங்கள் நேரடியாக பூமிக்கு வருவதில்லை. அன்பு, சேவை, கருணை எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனிடம் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான். எனவேதான் இவையெல்லாம் கொண்ட நடமாடும் தெய்வங்களாக மருத்துவர்களை பார்க்க முடிகிறது. மனிதர்களின் உயிர் காப்பவர்கள் மருத்துவர்கள் என்றால் அவர்களின் ஆயுள் சராசரி மனிதர்களை விட குறைவாக இருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவலை தருகிறது இந்திய மருத்துவக் கழகத்தின் ஆய்வு முடிவு. IMA சாதாரண மனிதனின் ஆயுள் 69 முதல் 72 ஆண்டுகள். ஆனால் இந்தியாவில் மருத்துவர்களின் சராசரி ஆயுள் கால வயது என்ன தெரியுமா? 55 முதல் 59 ஆண்டுகள் தான். இது பொதுமக்களின் ஆயுளை விட 10 ஆண்டுகள் குறைவாம். அதிக மன அழுத்தம், உடல் செயல்பாடு குறைந்த சொகுசு வாழ்க்கை, உடற்பயிற்சி இல்லாமை, உடல் பருமன், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், ஒழுங்கற்ற சாப்பாட்டு வேலைகள் போன்றவை மருத்துவர்களின் ஆயுளை குறைத்து வருகிறது. தங்களுக்காக மட்டுமல்லாது மற்ற உயிர்களை காப்பாற்றும் பொது நலமும் இதில் அடங்கியிருப்பதால் மருத்துவர்கள் தங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். தேசிய மருத்துவர் தின வாழ்த்துக்கள்.